இன்றைக்கி ரொம்பவுமே டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூட எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகுளுந்த பருப்பு, சீரகம் போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அப்போ தான் கிரேவி உங்களுக்கு வந்து நல்லா வரும், திக்காக வரும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டும் வந்துட்டு ஒரு கல்லில் நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கலாம். அரைச்சி நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி நச்சுட்டு சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வெந்து கிடைக்கும் மஞ்சத்தூள் சேர்க்கும் போது. இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசால் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதை நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா அந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து போகாது, பச்சையாகவே தான் இருக்கும். அதனால் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த குழம்பு வச்சிங்கனாலும் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காலிஃப்ளவரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் நல்லா மசாலாலாம் அந்த காலிஃப்ளவரில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நம்ம கிரேவி தான் செய்கிறோம். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. இந்த ஸ்டேஜிலே நீங்கள் உப்பு வந்துட்டு செக் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களாம் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.